அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னை நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவினுடைய பணிவாழ்வு ஓய்வு உறக்கமில்லாத ஒரு வாழ்வாக அமைந்திருந்தது. உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவர்கள் உணவை பற்றியோ உறக்கத்தை பற்றியோ கவலைப்படவில்லை. மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை ஆண்டவர் இயேசு கற்பிக்கின்றார். இன்றைக்கு நம்மையும் பரிவோடு உற்று நோக்குகின்றார். அவருடைய அந்த இரக்கம் மிகுந்த அந்த பார்வை நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித பிளேசின் அருள் காவலை பெற்ற மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டலுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு இம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும் நிலை வாழ்வுக்கான உதவியை கண்டடையவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது சிந்தன் வீடு சகாயமேரி கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 4 முதல் 13 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டனர். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சீடர்கள் ஒரு களப்பணிக்கு பயிற்சிக்கு செல்லுகின்றார்கள். சென்றவர்கள் திரும்பி வருகின்றார்கள். ஆண்டவரிடம் நடந்தவற்றை சொல்லுகின்றார்கள். குணமாக்கியது, நற்செய்தி அறிவித்தது, பேய்களை ஓட்டியது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவரேசு அவர்களுக்கு ஓய்வு தேவை என்பதை அறிந்து, நீங்கள் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். ஓய்வெடுப்பதற்காக செல்லுகின்றார்கள். இதை அறிந்து கொண்ட மக்கள் அவர்களுக்கு முன்பாகவே போய் அவர்களுக்காக காத்திருக்கின்றார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு கரையில் போய் இறங்குகின்றார். உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லை. ஆயரில்லா ஆடுகளைப் போல் அந்த மக்கள் இருந்ததால் அந்த மக்கள் இருந்ததால் அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். காரணம், அந்த மக்களுக்கு என்னவென்று எதுவும் தெரியவில்லை, எது உண்மை என்று புரியவில்லை, எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அறியவில்லை. இப்படி அந்த மக்கள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தார்கள். யாராவது எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து தெளிவுபடுத்தி வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன், ஒரு மெய்ப்பன், ஒரு ஆயன் கிடைக்க மாட்டானா என்ற ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் இயேசு அவருடைய ஆழ்மனதிலிருந்து படித்தறிகின்றார். எனவே அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய எண்ணத்தோடும் உணர்வுகளோடும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக அவர் புரிந்து கொள்ளுகின்றார். அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய உணவையும் உறக்கத்தையும் துறக்கின்றார். இயேசுவினுடைய பணிவாழ்வு என்பது சுகமான ஒரு பணிவாழ்வு அல்ல. நேரத்திற்கு உண்டு விட்டு நேரம் வந்தால் உறங்குகின்ற வாழ்வல்ல அவருடைய வாழ்வு. மாறாக அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அதனுடைய ஒரு சில அடையாளங்கள் தான் இந்த நற்செய்தி எல்லாம். அதனால தான் நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது, பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அடுத்தடுத்த மனிதர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டும், அவர்களை குணப்படுத்த வேண்டும், அவர்களிடம் இருக்கின்ற பேய்களை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணமும்
சிந்தனையும் மாத்திரமே இயேசுவிடமும் சீடர்களிடமும் இருந்தது. எனவே அவர்கள் உணவை பற்றி கவலைப்படவில்லை, உறக்கத்தை கூட துறந்து விட்டார்கள். இயேசுவினுடைய சீடர்கள் என்று சொல்லுகின்ற நாம் இன்றைக்கு எதிலே நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோம் என்பது மிக மிக முக்கியம். உண்மைதான், உணவு தேவை ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு, உறக்கம் தேவை ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு. ஆனால் உணவும் உறக்கமும் மாத்திரமே வாழ்வல்ல, மாறாக நற்செய்தி அறிவிப்பதே, அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதே, அடுத்தவருடைய வாழ்க்கையை சிறப்புள்ளதாக்குவதே நம்முடைய உணவும் நம்முடைய ஆரோக்கியமும் உறக்கமும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இயேசுவின் சீடர்கள் என்ற முறையில் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை அவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம், எப்படிப்பட்ட களப்பணி ஆற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதையேற்றிடுவாய், உனதாயினை மாற்றிடுவாய். இறையே இதையேற்றிடுவாய், உனதாயினை மாற்றிடுவாய். மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தாம். இதய காணிக்கை, இதவாத காணிக்கை, ஒரு மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடனேற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவாம். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவாம். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவாம். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவாம். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவாம். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்டப் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகயமை பாரும். வானோர் தம்மரசே தாயே,
மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.